எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்எஸ்டி மூவி ரிவ்யூ. ராயன் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் பேஜ் வச்சுருக்காங்க. எல்லா பேஜ்லையும் தாறுமாறு தக்காளி சோறு வட சென்னை பார்ட் 2 அப்படி இப்படின்னு போட்டு நம்மளை ஹைப் ஏற்றி போக வச்சுட்டாங்க. படத்தில் கதைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அண்ணன் தம்பி சண்டை, ரவுடிகளுக்குள்ள சண்டை, அவ்வளவுதான். படத்தில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கிடையாது. அடுத்து என்ன சீன்ஸ் வரப்போகுதுங்கிறது உங்களுக்கே தெரியும். படத்தில் எல்லா கேரக்டருக்கும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் கொடுத்து கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. படத்தில் சண்டை காட்சிகளை பற்றி சொல்லியே ஆகணும். சண்டை காட்சிகளை நல்லா வடிவமைச்சிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் நிறைய சண்டை காட்சிகளை ரத்தம் தெறிக்க வச்சு படத்தை ஹிட் ஆக்கிடலாம் நினச்சிருப்பாங்க போல். ஆனால் அது நம்மளை மூஞ்சி சுலுக்கி தான் வைக்கிது. எல்லா கேரக்டரும் படத்தில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தனுஷ் சொல்லவே தேவையில்ல, எஸ்ஜே சூர்யாவும் சொல்ல தேவையில்ல. தசரா விஜயன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு ஹர். உண்மையாலுமே சொல்லணும்னா படம் பெரிய ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் சன் பிக்சர்ஸுக்காண்டி போடுறாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் உண்மையாலுமே படம் ரொம்ப ஒரு சாதாரணமான படம் தான். மியூசிக் தான் படத்தோட ஹைலைட்டு. ஏஆர் ரஹ்மான் ஒன்ஸ் அகேன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு படத்தை ஒரு மியூசிக்னால ஹோல் டுகெதர் பண்ண முடியும் அப்படின்னு. இந்த படத்துக்கு 2.75 ரேட்டிங் கொடுக்கலாம், அவ்வளவுதான். நிறைய பேர் நினைக்கலாம், இந்தியன் 2க்கு 3 கொடுத்துருந்த இதுக்கு 2.75 தான் கொடுப்பியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்தியன் 2ல் நிறையா கஷ்டங்கள் இருந்துச்சு, நிறையா உழைப்பு இருந்துச்சு. இதில் அந்தளவுக்கு உழைப்பெல்லாம் தேவையில்லை. இது ஒரு சாதாரணமான படம் தான், ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம். இதே மாதிரி உண்மையான மூவி ரேட்டிங் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.